கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், ஜெயமாக நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கர்த்தர் நடத்தி இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றியோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக தேவன் தந்த வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்திலிருந்து நமக்கு தருகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை துவக்கப் போகிறார். புதிய ஆரம்பத்தை குறிக்கப் போகிறார். புதிய துவக்கங்களை நமக்கு வைத்திருக்கிறார். துவங்கினவர் நிச்சயமாகவே முடிப்பார். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவராயிருக்கிறார். நமக்குள்ளே இந்த விசுவாசம் எப்போ உருவாயிற்றுன்னு ஸ்தோத்திரம். அந்த தெய்வ அன்பு வெளிப்பட்ட நாளிலே அந்த விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்துவில். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை துவக்கின தேவன் அதை முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே எல்லாம் விசுவாசத்திலே விழுந்து போகிற பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்திலிருந்து தவறாதபடிக்கு இன்றைக்கும் கர்த்தர் கிருபையால் இந்த விசுவாசத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஹல்லேலூயா முதல் நாளில் கர்த்தர் பேசுகிறார். விசுவாசத்தை துவக்கினவர் அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய ஒரு துவக்கத்தை இந்த மாதம் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து வந்த ஆவிக்குரிய அனுபவம் அல்ல, இந்த நாளில் இருந்து புதிய ஒரு துவக்கம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டு. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை விட்ட ஒரு காரியம் யாக்கோபின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயரில் வாசிக்கிறோம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தோ நம்ம ஸ்தோத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுபோல தான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்திலிருந்து பாதறக்கூடாது, தவறக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் இருந்து அதிகமாக இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே வளர, இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்களாக மாற உங்கள் இருதயம் கலங்காத்திருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்ப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம். அவரையே நோக்கி பார்ப்போமாக. இந்த மாதம் அவரையே நோக்கி பார்ப்போமாக. நம்மிடம் உங்கள் வெட்கப்படாத படிக்க கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதே இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திர விசுவாசத்தை துவக்கினவர் தான் இங்கே வாசிக்கிறோம். நற்கிரியையும் தொடங்கினார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினவர் நமக்குள்ளே நற்கிரியையும் தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கிரியை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார். விசுவாசிங்க. இந்த மாதத்தில் இருந்து அதிகமாக கர்த்தருக்காக கிரியை செய்ய, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக பயன்பட, ஸ்தோத்திரம் சில காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை தொடங்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் இன்னும் கர்த்தர் நம்மை அதனால் நிரப்புவார். உங்களை நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். இடையில மங்கி போகிற விசுவாசம் அல்ல, இடையில நிறுத்துகிற கிரியைகள் அல்ல, கிறிஸ்துவின் நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவர். இங்கே நற்கிரியைகளை தொடங்கி
முடிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் விசுவாசிப்போமாக. மட்டுமல்ல, சகரியா 4:10 வாசிக்கிறோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஸ்தோத்திரம். ஆமேன். கடந்த வருடங்களிலே, கடந்த மாதங்களிலே, குறிப்பாக கடந்த மாதத்திலே, புதிய ஆண்டின் கடந்த முதல் மாதத்திலே கூட சில காரியங்களை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அது இன்னும் முடிக்க முடியலை. ஹல்லேலூயா. அது இன்னும் முடியலை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதா? படியிலே ஆமேன் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது நின்று விட்டதா? ஜெப வாழ்க்கை, ஆராதனை, சாட்சி ஜீவியம், ஹல்லேலூயாவுக்குரிய வாழ்க்கையின் அந்த வளர்ச்சி எங்கேயோ ஹல்லேலூயா தடைப்பட்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமேன். நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மிடத்திலே ஆரம்பித்த நற்கிரியைகளை, தொடங்கின விசுவாசத்தை, அது அற்பமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகித்தாய்? ஹல்லேலூயா. அதிகமாக வளருவோமாக. அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை பண்ணக்கூடாது. கடந்த நாட்களில் தொடங்கின காரியங்கள் எங்கேயாவது தடைப்பட்டிருந்தால் இந்த மாதத்திலே கர்த்தர் அதை திரும்பவும் ஆமேன் தொடங்க போகிறார். விசுவாசிப்போமாக. இந்த மாதம் ஹல்லேலூயா ஒரு துவக்கத்தின் மாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதிகமாக ஆதியிலிருந்து விசுவாசத்தை கர்த்தர் துவக்க போகிறார். அந்த நற்கிரியைகளை தொடங்க போகிறார். ஆமேன். அற்பமான ஆரம்பம் என நாம் நினைக்கிற காரியங்களை, நாம் அசட்டை பண்ணி இருக்கிற காரியங்களை கர்த்தர் இன்னும் நம்மை கொண்டு செய்ய போகிறார். விசுவாசிப்போமாக. அவருடைய நாமத்திற்கு உபயோகப்படுகிற பாத்திரங்களாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் புதிய ஒரு துவக்கம் வேணும், ஆரம்பம் வேணும், தொடங்கணும் என்று நாம் வாஞ்சித்து அதற்காக நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அதோடு கூட எல்லாவற்றையும் புது காரியங்களை கர்த்தர் அவன் உருவாக்கி உண்டாக்கி தொடங்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவாராக. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all.